ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். ஜூன் மாத ராசி பலன் 2024. இந்த ஜூன் மாதத்தில் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மீனம் ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ராகு, மேஷம் ராசியில் கிரகங்கள் இல்லை, ரிஷபம் ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன், வியாழன், குரு, கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேது பகவான், அதே போல கும்பம் ராசியில சனி பகவான், மீனம் ராசியில செவ்வாய் ராகு. செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு அதாவது டிரான்சிஸ்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது செவ்வாய் 4ஆம் இடத்திற்கு போகிறாரு. 5ஆம் இடத்துல ஏற்கனவே கிரகங்கள் இருக்கு. இது மாதம் எண்டில் பார்த்தீங்கன்னா ஜூன் 15ஆம் தேதி சூரியன் வந்து மிதுனத்துக்கு போறாரு. ஸோ இது நான் சொல்ல வேண்டிய ஒரு கணக்கு. இந்த ராசி பலன் அப்படிங்கிறது உங்களுடைய லக்னத்து அடிப்படையில் சொல்லப்படுது. நீங்க 12 ராசியில எந்த ராசி வேணா இருக்கலாம், எந்த லக்னம் வேணாம இருக்கலாம். ஸோ நான் சொல்றது உங்களுக்கு லக்னம் மற்றும் ராசி. உங்களுடைய ராசி எதுவோ அதுவும் பாருங்க, உங்களுடைய லக்னம் எதுவோ அதுவும் பாருங்க. ஒருத்தர் வந்து ஒரே ராசி ஒரே லக்னம் அப்படி இருந்தால் ஒரு இது மட்டும் பார்க்கலாம். ஸோ ராசி வேற லக்னம் வேறன்னா லக்னத்தினுடைய பலனும் பாருங்க, ராசியினுடைய பலனும் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20-25% கரெக்டாக இருந்தாவே பெரிய விஷயம். நான் சொல்லக்கூடியது அப்படின்னு பார்க்கும் பொழுது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30-40% மேட்ச் ஆகி வரும். ஆனால் அவரவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் எப்படி இருக்கு, அவங்க என்ன தசாபுத்தி இப்பொழுது போயிட்டு இருக்கு, அவங்களுடைய ஜாதகத்தில் கிரகங்களின் நிலைகள் எப்படி எப்படி உக்காந்துருக்கு. ஸோ இதனுடைய அடிப்படையில் நீங்கள் இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் கோச்சார பலன்கள் நான் சொல்கிறோம். இப்போ ராசி லக்னம் ராசி பார்க்குறதுனா நீங்கள் ராசியும் உங்களுடைய ராசியினுடைய பலனும் பாருங்கள், லக்னத்தினுடைய பலனையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ லக்னம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இயக்கம். இப்போ அடுத்தது என்ன அப்படிங்கிறது, ஆனால் ராசிங்கிறது மனோட்டம், எண்ணங்கள். ஸோ எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கிரகங்கள் நம்மளுடைய நினைக்கிற தகுந்த மாதிரி அமையுதா, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். லக்னம் வந்து உங்களோட வந்து இந்த இயக்கம். கண்டிப்பாக இந்த ரெண்டாம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது, இது நடக்கும். 3ஆம் இடத்துல இந்த கிரகம் இருக்குது, இது நடக்கும். ஸோ பார்வை இருக்குது. ஸோ இது வந்து பொருந்தி உங்களுக்கு ராசி லக்னம் ரெண்டும் சேர்ந்து பார்க்கும் பொழுது மோரல்லஸ் உங்களுக்கு 40% ஒத்து வரும் அப்படிங்கிறது தான். ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற நிலைகள் தான் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பொதுவான பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுடைய சேனலுக்கு புதியதாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், இதனுடைய பலன்களை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணலாம் தாராளமாக. அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகளுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு இதை கொண்டு செல்லுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு உதவலைன்னாலும் அவர்களுக்கு ஓரளவு ஏதாவது உதவலாம். சரிங்களா? உங்கள் ராசி உங்களுக்கு வந்து ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லைனாலும் சரி, அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் இப்பொழுது பார்ப்போம். குறிப்பாக இந்த ஜூன் மாதம் 2024 மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள். மகரம் ராசி அப்படின்னா ஏற்கனவே 7 சனி ஓடிட்டு இருக்கு. ஜென்மச்சனி முடிஞ்சு இப்போ பாதச்சனி. ஸோ 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு. தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய முடிகின்ற தருவாய் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணிக்கணும், ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், ஒரு வீடு மாற்றம் பண்ணணும், அல்லது இடமாற்றம் பண்ணணும், தொழில் மாற்றம் பண்ணணும், ஒரு பிஸ்னஸை ஒரு மாறுதல் பண்ணணும், ஏதாவது ஒரு சேஞ்சஸ், வேலையில் ஒரு மாற்றம், இதுல எல்லாம் நீங்கள் சரியாக பண்ணலாம். சரிங்களா? அதே போல் அந்த வேலை, அந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நல்ல நன்மைகளும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கின்ற நல்ல வெற்றிகரமான அமைப்பும், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதும்,
நல்லா பொருந்தி வருதுங்க இந்த ஜூன் மாதத்தில். ஸோ ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணிக்கணும். இது நாள் வரைக்கும் இப்படி இருந்தாமா கஷ்டப்பட்ட இந்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மனநிலை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அல்லது தொழில் செய்கிற இடம், இடம் மாற்றம், வீடு மாற்றம், இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். அது இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு சிறு குறு தொழில் மற்றும் வியாபாரம் செய்வராக இருந்தால் இந்த மாதம் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு நல்லதொரு வெற்றிகள் கிடைக்குங்க. நீங்கள் எடுக்கிற அனைத்து முயற்சிகளும் பிஸ்னஸ் ஓரியன்டா, வணிகம் ஓரியன்டா, உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மற்றும் பிஸ்னஸ் பார்ட்னருடைய ஒத்துழைப்போடு, கூட்டாளியின் கூட்டு முயற்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்களுடைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய சக பணியாளர்களும் நல்ல ஒரு ஆதரவு அப்படிங்கிறதுல நல்லாவே இருக்கும். ஸோ உங்களுடைய வேலை மற்றும் தொழிலை நல்ல ஃபார்வேர்டு முன்னுக்கு கொண்டு வருவதில் அதிகமான வெற்றிகள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. உங்க ராசிக்கு 5ஆம் வீட்டில் 4 கிரகங்கள் இருக்கு. ஸோ 5ஆம் வீடுங்கிறத காதல், அறிவு, வீரம், படிப்பு, ப்ரமோஷன், இந்த மாதிரி. ஸோ இது உங்கள் கண்ணை மறைக்கும். எல்லாமே சக்ஸஸ், எல்லாம் சூப்பர், நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு, அன்புக்குரிய அனுசரணையான பேச்சு, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆட்கள். ஸோ அது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மைனஸும் இருக்குங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் புறம் தள்ளிட்டு நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் தோற்றுவிக்கணும். ஆனால் அதில் இருக்கிற கிரகங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. புதனாகட்டும், சுக்கிரன் ஆகட்டும், குரு ஆகட்டும், சூரியன், இது எல்லாமே குருவோட சேர்ந்த கிரகங்கள் நல்ல சுபத்துவமான ஒரு இருக்கிறதுனால நினைக்கிற விஷயங்கள், தொடங்குற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிக்கனி பறிச்சு கொடுக்கும். மாணவர்களாக இருந்தால் உங்களுடைய கல்வியில் அதிகமான வெற்றிகள், அதே போல் படித்து முடித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக, கவர்மெண்ட் வேலைக்காக எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அந்த எக்ஸாமில் கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்து படிங்க, எக்ஸாம் எழுதுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு காத்திருக்கு. செவ்வாய் பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்துல சொந்த ராசியிலேயே இருக்கிறதுனால தாய், கல்வி, வீடு, கல்வியில் ஒரு மாற்றம் பண்ணால் பண்ணிக்கலாம். அதே சமயம் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், நன்மைகள் இருக்குங்க. நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், சொத்துக்கள் நம்ம அடையணும் அப்படின்ட்டு சொந்தமாக வீடு கட்டுறது, அந்த விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஒத்துழைப்பு சூப்பராக இருக்கும். வீடு கட்டும் கனவு நனவாகும். அதே போல் உங்களுடைய குடும்பத்து உறவில், ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப ரொம்ப அன்பும் பற்றும் நேசமும் வச்சிருப்பீங்க. அன்புக்குரியவர்கள் உங்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க, உங்களுடைய உறவே வேணாம், நட்பு வேணாம், பாசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்கலாம் உங்களை நோக்கி வருவாங்க. அவங்க உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு உங்களை மனதார நேசிப்பாங்க. அதே போல் நீங்கள் திட்டமிட்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு சுற்றுலா, வெளியில் போகிறது வர்றது, ஆடம்பரமாக செலவு செய்கிறது போன்ற நல்ல மனதுக்கு பிடித்த ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்குங்க. 4ஆம் வீட்டில் அமர்ந்து செவ்வாய், அதே போல உங்களுடைய 5ஆம் வீட்டில் அமர்ந்த கிரகங்கள் அனைத்தும் 11ஆம் வீட்டை பார்க்குதுங்க. சுக்கிரன், சூரியன், புதன் கிரகம் எல்லாமே 5ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதே போல செவ்வாய் 4ஆம் வீட்டில் அமர்ந்து அது அந்த இடத்தையே பார்க்குறாரு. ஸோ இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைனான்ஸ் செக்டர் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. அதாவது சின்ன தொட்டதுக்கெல்லாம் காசு இல்லை அப்படிங்கிற நிலைமைகள் மாறும். ஏதோ ஓரளவு வருதுப்பா, நம்ம நினைச்சது வாங்குறோம், நல்லா செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கு. ஆனால் உங்களுடைய ஹெல்த் அப்படிங்கிறது 4ஆம் இடம் இல்லையா, சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ இதன் காரணமாக
4வது மற்றும் 5ஆம் வீடுகள், 4 தாய் கல்வி வீடு, 5 பூர்வ புண்ணியம். குறிப்பாக இந்த கிரகங்கள் இருக்கு இல்லையா, இந்த கிரகங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவான, சனியினால அது கொஞ்சம் நெகட்டிவான அமைப்பு. சனின்னா பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் பார்க்கறதுனால ஹெல்த்து, தாயாரின் உடல்நிலை மற்றும் உங்களுடைய உடல்நிலை, வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்பொழுது கவனம், உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். முடிந்த வரைக்கும் சனிக்கிழமை சனி பகவானை தரிசிப்பது, வணங்குவது, ஒரு பூஜை பண்ணுவது போன்ற விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜூன் மாதம் அளவுக்கரிய ஒரு நல்ல காரியம் நடத்தி வைக்கிறது, நிகழ்வுகள் நடக்கிறது, அற்புதமான ஒரு அமைப்பு தான் மகரம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். நன்றி.